ராமர் வரும்பொழுது அவருடைய கால்பட்டு அந்த கல் மீண்டும் பெண்ணாவாள். அதே மாதிரி சுக்ரீவன் ராஜா, அவன் தன் ராஜ்யத்தை, தன் மனைவியை, எல்லாத்தையுமே தன் அண்ணனால் அபகரிக்கப்பட்டு ஏமாற்றப்படுகிறான். ராமர் வந்த பிறகு மீண்டும் அனைத்தும் சுக்ரீவனுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதாவது அதற்கு முன்பு, இழப்பதற்கு முன் எப்படி இருந்தானோ அதே போல் மீண்டும் ஆக்கப்படுகிறான் ஸ்ரீராமரால். அதே போல் ஆஞ்சநேயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே அவருக்கு பறக்கக்கூடிய சக்தியெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர் தன்னுடைய அதிகப்படியான குறும்புத்தனத்தினால குருகுலத்தில் உள்ள ரிஷியினால் சபிக்கப்படுகிறார். இந்த பறக்கும் சக்தியை நீ மறந்து போவாய் அப்படின்ட்டு. ஸோ ராமரிடம் வந்த பிறகுதான் மீண்டும் அந்த பறக்கும் சக்தி ஆஞ்சநேயருக்கு கிடைக்குது. இவை அனைத்தும்